ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன். சர்ச்சுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் 12 மணிக்கு. வந்து இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் வேலை டைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஒரு ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணேன் பாருங்கள். நேற்று ஒரு கட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸு. இங்கே பாருங்கள், நேற்று ஒரு 8 ப்ளவுஸ் கட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 8 ப்ளவுஸ் கட் பண்ணி 3 தைச்சி கொடுத்துட்டேன். மீதி வந்து 5 ப்ளவுஸ் இருக்குது. 5 ப்ளவுஸ்லேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5 ப்ளவுஸ்லேயும் பட்ஸு வேணும்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து 5லேயும் பட்ஸு வச்சா நான் சொன்னேன் நல்லா இருக்காது, வேணான்னு சொன்னேன். அவங்க வந்து எனக்கு பரவாயில்ல, எதுவுமே வைக்க வேணாம், ஃபுல்லாக எல்லாத்துக்குமே இந்த 5 ப்ளவுஸுக்கும் நீங்கள் பட்ஸ் வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, அதனால் தைக்கணும். இங்கே பாருங்கள், அதுக்காக தான் நாங்கள் வந்து பட்ஸு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே கலரில் அந்த ப்ளவுஸ் கலர்லேயே அவங்களுக்கு பட்ஸு வேணுமா, அதனால் நாங்கள் பட்ஸு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 3 ப்ளவுஸுக்கு, இன்னும் 2 ப்ளவுஸுக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பட்ஸு செய்கிறதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தர்மாகோல் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள தர்மாகோல் வச்சு மேலே துணி வச்சு இதை க்ளோஸ் பண்ணி சுற்றுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து இதில் தர்மாகோல் வைக்கலை. இதே துணியில் இதே கலர் துணி நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தர்மாகோல் வச்சு நாங்கள் உள்ளே பண்ணிட்டோன்னா நாங்கள் அயர்ன் பண்ணக்குள்ளே அயர்ன் பாக்ஸில் போட்டு அந்த தர்மாகோலெல்லாம் அப்படியே நசுங்கி போயிடுது. அப்போ வந்து ப்ளவுஸில் சப்பையாகிடுது. அப்போ வந்து நாங்கள் துணியில் வச்சிட்டோம்னா அயர்ன் பாக்ஸ் பட்டாலும்